அனைவருக்கும் சலாம். வணக்கம். குட் மார்னிங். ஏ-லெவல் அக்கவுண்டிங் உயர்தர கணக்கீட்டு வகுப்புகள் ஆன்லைனின் ஊடாக சிறப்பான முறையில் இடம்பெறுகிறது. ஏ-லெவல் அக்கவுண்டிங் தொடர்பான விளக்கங்களை நாங்கள் தற்பொழுது பார்ப்போம். 2022ஆம் ஆண்டிலிருந்து 2022 பெச்சிலிருந்து 2027 வரையான பெச்சுக்கு கிளாஸஸ் தொடர்ச்சியாக ஜூமின் ஊடாக நடைபெறுகின்றது. சரியா? 2022 பெச்சில இருந்து 2027 வரைக்கும் ஜூமின் ஊடாக தொடர்ச்சியான முறையில ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் வகுப்புகள் இடம்பெறுது. அப்ப இந்த வீடியோல நாம பார்ப்போம் 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான ஆன்லைனின் ஊடாக கணக்கீட்டு வகுப்புகள் தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். இதுல முதலாவது பாருங்க, 2027ஆம் ஆண்டு மாணவர்கள் 2027ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு முதலாவது தியரி சிலபஸ பார்ப்போம். 2027 மாணவர்களுக்கு சிலபஸ் முதலாம் தவணை போகுது, ஃபர்ஸ்ட் டைம் போகுது. அதாவது தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4 வரையான பாடங்கள் முழுமையாக இடம்பெறும். முதலாம் தவணை பரீட்சை அல்லது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4 வரைக்கும் வரும். எங்கட ஜூம் கிளாஸ்ல தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 3 மற்றும் முழுமையா பாடங்கள் முடிவடைந்துள்ளது. கணக்கீட்டு அறிமுகம், இரண்டாவது கணக்கீட்டு சமன்பாடு. கணக்கீட்டு அறிமுகம்னு சொல்றது முழுமையாக நோட்ஸ் விடயம். அடுத்து கணக்கீட்டு சமன்பாடு, நோட்ஸும் வரும், கணக்கீட்டு விடயங்களும் வரும். கணக்கீட்டு அறிமுகம் அவளுக்கு பார்ட் 1க்கு மட்டும் இடம்பெறக்கூடிய விடயம். அடுத்து கணக்கீட்டு சமன்பாடு பார்ட் 1 பேப்பருக்கும் வரும், பார்ட் 2 பேப்பருக்கும் வரும். முக்கியமான விடயம். அடுத்தது பாருங்க, தேர்ச்சி 3 இரட்டை பதிவு மற்றும் இரட்டை விளைவு விதி. இரட்டை பதிவு, இரட்டை விளைவு விதி. இரட்டை பதிவு, இரட்டை விளைவு சொல்றது முழுமையாக நோட்ஸ் விடயம். அதாவது பகுதி 1க்கு மட்டும், பார்ட் 1க்கு மட்டும் வரும். அப்ப தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். 2027ல உயர்தரத்துல வர்த்தக பிரிவுல கல்வி கற்கக்கூடிய சகல மாணவர்களும் ஒரு கணக்கீட்டு பாடத்தை தெரிவு செஞ்சதா இருந்தா உங்களுக்கு அக்கவுண்டிங்ல இலகுவான முறையில ஒவ்வொரு தவணையில இருந்து ஏ ரிசல்ட் எடுத்துக்கொள்ளணும். பரீட்சை இறுதி பரீட்சையில ஏ பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா சிறந்த முறையில நீங்க பாடங்களை படிக்கணும். தியரி கிளாஸ் முழுமையான முறையில படிச்சு முடிக்கணும். அதற்குரிய பேப்பர் கிளாஸ் படிக்கணும். அழகு ரீதியான பரீட்சைகள், அழகு ரீதியான வினாத்தாள் செய்யணும். கருத்தரங்குகளை நீங்க கலந்து கொள்ளணும். அப்படி சகல விடயங்களையும் நீங்க சிறப்பான முறையில படிச்சா மட்டும்தான் இறுதியில ஏ எடுத்து கொள்ளலாம். அப்ப 2027க்கு சிலபஸ் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய சிலபஸ் தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4 வரையில படிக்கணும். அப்ப எங்கட ஜூம் கிளாஸ்ல முதல் 3 பாடங்கள் முழுமையாக முடிவடைந்துள்ளது. கணக்கீட்டு அறிமுகம், கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டை பதிவுகள், இரட்டை விளைவு விதி. இப்ப முதலாவது பாடம் நோட்ஸ் மட்டும்தான் வருது, பகுதி 1. இரண்டாவது பாடம் நோட்ஸும் கணக்கு விடயங்களும் வரும், பகுதி 1, பகுதி 2. மூன்றாவது பாடம் நோட்ஸ் மட்டும் பகுதி 1ல இடம்பெறும். இந்த 3 பாடங்களுக்குமான முழுமையான ரெக்கார்டிங் காணப்படுது. இது நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணா முழுமையான ரெக்கார்டிங்கை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 4வது தேர்ச்சி. இப்ப உங்களோட ஜூம் கிளாஸ்ல இடம்பெறக்கூடிய விடயம் இப்ப நடைபெறும் அழகு பாப்போம். தேர்ச்சி 4 முக்கியமான பாடம் மூலஏடுகள், கொடுக்கல் வாங்கல்களை மூலஏடுகளில் பதிவு செய்தல். மூலஏடுகள், அப்ப இந்த மூலஏடுகள்ல நிறைய விடயங்கள் நாங்க படிப்போம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஆரம்பத்துல மூலாவணம் மூலஏடுகள் படிப்போம். அடுத்து மூலஏடுகளின் வகைகள் பார்ப்போம். வங்கி இணக்க கூற்று, கட்டுப்பாட்டு கணக்குகள், வழுக்கலை திருத்தல் போன்ற விடயங்கள் படிப்போம். எனவே மூலஏடுகள் தொடர்ச்சியான முறையில கிளாஸ் போகுது. அப்ப இந்த பாடத்துல இருந்து நீங்க 2027ஆம் ஆண்டு மாணவர்கள் ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்ப முதல் 3 பாடத்துக்கும் ரெக்கார்டிங் எடுக்கலாம். அதுல இடம்பெறக்கூடிய பகுதி 2 வினாக்கள், பார்ட் 1 வினாக்கள் படிச்சு கொள்ளலாம். முதல் 3 பாடங்களும் முழுமையா
உங்களுக்கு பூரணமா படிச்சு கிளியர் ஆகும். அடுத்து 4வது பாடம் கிளாஸ் ஆரம்பிச்சு போகுது. முதலாவது 2வது வகுப்புகள் முடிவடைந்துள்ளது. அதற்குரிய ரெக்கார்டிங் தருவன். தொடர்ச்சியான முறையில லைவ் கிளாஸ்ல இணைஞ்சு படிச்சு கொள்ளலாம். சரியா? அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் இடம்பெறக்கூடிய ரெக்கார்டிங் கிடைக்கும். நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாலும் கிளாஸை தவற விட்டாலும் படிச்சு கொள்ள முடியும். ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 10க்கு மேல வகுப்புகள் இடம்பெறும். உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வீக்லி 3 கிளாஸ் இடம்பெறும். சரியா? உங்களுக்கு பொதுவாக 8 வகுப்புகள் நடத்துவாங்க. மந்த்லிக்கு 8 கிளாஸ் தான் நடக்கும். இப்ப எங்கட ஜூன் கிளாஸ்ல பொதுவா மந்த்லிக்கு ஒரு 12 கிளாஸ் மட்டும் நாங்க செய்வோம். சரியா? அப்ப மாதாந்தம் 10க்கு மேல கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் உரிய ரெக்கார்டிங் கிடைக்கும். இப்ப புதுசா ஒரு மாணவர் ஜாயின் பண்ணா யோசிக்கலாம், இப்ப நான் முன்னுக்குள்ள பாடங்களை எப்படி படிக்கிறது? அதற்கான தீர்வு தான் முன்னுக்குள்ள பாடங்கள்ல ரெக்கார்டிங் தருவேன். அப்ப தொடர்ச்சியா 4வது பாடம் போகுது, அதையும் படிச்சு கொள்ள முடியும். சரியா? இப்ப முழுமையா இது எல்லாத்தையும் நாங்க படிச்சு முடிப்போம். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்? முழுமையா தியரிய முடிச்சுட்டு உங்களோட பெஸ்ட் டைம்ல சகல மாணவர்களும் 90க்கு மேல புள்ளிகளை எடுக்கணும். A+ ரிசல்ட் எடுக்கணும். அதற்குரிய வேலை திட்டங்கள் இடம்பெறும். அப்படின்னா என்ன நடக்கும்? முழுமையா நாங்க படிச்சு முடிச்சுட்டு அதை நாங்க ரிவிஷன் செய்வோம், மீட்டல் செய்வோம். தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4 வரையான ரிவிஷன் இடம்பெறும். அதற்குரிய பேப்பர் கிளாஸ் இடம்பெறும். அதாவது பெஸ்ட் டைமுக்குரிய பேப்பர் நார்மலா ஒரு 5 பேப்பர் சரி நாங்க கிளாஸ்ல செஞ்சு விடுவோம். பகுதி 1 பகுதி 2 உள்ளடக்கி பெஸ்ட் டைமுக்குரிய பேப்பர் இடம்பெறும். ஒவ்வொரு அலகு ரீதியான பேப்பர் இடம்பெறும். முழுமையான ரிவிஷன் இடம்பெறும் உங்களோட முதலாம் தவணை பரீட்சைக்கு முன்பு. இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிச்சீங்கடா கட்டாயம் உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய சகல மாணவர்களும் உங்களோட முதலாம் தவணை பரீட்சையில A ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கணக்கீடுல ஒரு சிறந்த வகுப்பு உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது, அல்லது நீங்க படிக்கக்கூடிய இடத்துல ஒழுங்கான முறையில படிக்க முடியல, அல்லது தூரத்துக்கு நீங்க சென்று படிக்கிறீங்க, அப்படி காணப்படக்கூடிய சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆன்லைன் ஊடாக இணைந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சகல விடயங்களும் இறுதி பரீட்சை வரை தொடர்ச்சியான முறையில இடம்பெறும். சரியா? உங்களுக்கு சேம்பிள் கிளாஸ் தேவைண்டா, எங்கிட்ட ஜூம் கிளாஸ் தொடர்பான ஒரு சேம்பிள் கிளாஸ் தேவைண்டா மேலே காணப்படக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கோங்க. அப்படி இல்லையா இதுல பாருங்க யூடியூப் சேனல் காணப்படுது. உங்களோட ஒவ்வொரு கிளாஸ்க்கும் உரிய ரெக்கார்டிங் யூடியூப்ல அப்லோட் பண்ணி லிங்க்ல தருவேன். அப்ப நீங்க யூடியூபின் ஊடாக படிச்சு கொள்ளலாம், ரிவிஷன் பண்ணி கொள்ளலாம். அப்ப நீங்க இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு சேம்பிள் கிளாஸ் பார்க்கலாம். அப்படி இல்லையா அக்கவுண்டிங் பை ஜஸ்மின் என்ற யூடியூபுக்கு நீங்க இணையதளத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான சேம்பிள் விடயங்களை பார்த்து கொள்ள முடியும். சரியா? அப்ப சகல மாணவர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 2027ஆம் ஆண்டு மாணவர்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொண்டு சிறப்பான முறையில படிச்சு கொள்ளும்.